அவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 35 இயர்ஸ்ங்க. ஓகே சார். ஓகேங்களா? சம் அஷ்யூர்ட் பாருங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட் வருது பாருங்க. இவரு கட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா கூட 10 lakhs தான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? சம் அஷ்யூர்ட் பாத்தீங்கன்னா 10,09,650. பாலிசி Okay, sir. டேர்ம் கட்டுறதுன்னா இவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா 6 வருஷம் கட்டணுங்களாம். ஓகே சார். ஓகேங்களா? அப்புறம் அவருக்கு கிடைக்கிற பே அவுட் அத ஃபைனலா வர்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். சார் இது அப்போ இது லாக் இன்ங்க. கண்டிப்பா. ஆமா. ஓகேங்களா? இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது அவர் மாசம் மாசம் அதான் 2 பாலிசியா வச்சுட்டாங்க இல்லைங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாலிசி மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் இதை கிளியர் பண்ணிட்டோம்னாவே நமக்கு புரிஞ்சிடும், ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். அது அவர்கிட்ட எக்ஸாம்பிள் சொன்னேன் நான். இப்பவே Okay, sir. ஜனவரி நியூ இயர்ல பாருங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சார். 2 பிரீமியம் தான் கட்டியிருக்காருங்க. ரொம்ப தப்பான செலக்ஷன் ஆயிடுச்சுல சார். ஆமாங்க. அதான் அவர்கிட்ட சொன்னேன் நானு. சரிங்க நீங்க ஒரு ஓகே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கும் போது நீங்க நிறுத்துறது கூட பெஸ்ட் ஆப்ஷன் தான். என்னன்றதை நீங்க கேளுங்க. போக எவ்வளவு வருது உங்களுக்கு பணம் என்ன எப்படி வருதுன்ற மாதிரி பாத்துங்க. நீங்க 2 பிரீமியம் கட்டினீங்கன்னா பாத்துங்க 10,000 20,000 ரூபாய் சம்திங் கட்டியிருப்பாரு 2 மாசம். ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? அதுல எவ்வளவு வருதோ உங்களுக்கு சேஃபுங்க. இது வந்து 25 இயர்ஸ் லாக் இன்னா எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியாது. ஆனா உங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணுங்க அந்த இதெல்லாம் ப்ரொபோசல்லாம். அப்புறம் Okay. உங்களுக்கு கிடைச்ச நீங்க பண்ண அந்த இது கிடைச்சீங்கன்னா நான் வீடியோ மேக் பண்றேன் இதை வச்சு அப்படின்னு சொன்னேன் அவருக்கு. அடுத்து Okay, sir. வச்சாருங்க அதுதான். ஓகேங்களா? நீங்க அந்த அடுத்த இதுல சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அதாவது அவர் வந்து 6,000 கட்டுறாரு இல்லைங்களா? அதாவது ஆமா சார். வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 80,772 ரூபா ஆகுதுங்க. 80,000 ரூபாய் கட்டணும் வருஷம் 6 வருஷத்துக்கு ஆமா. கட்டணும். ஆமாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். 6 வருஷம் கட்டினா போதுங்களா? அதுக்கப்புறம் நீங்க எதுவும் கட்ட தேவையில்ல. ஓகே. ஆமா. அதான் இப்ப என்ன 2 தானே ஸ்டார்ட் பண்ணாரு இல்லைங்களா? ஜனவரி பிப்ரவரி மந்த் தான் அவர் கட்டியிருக்காருங்க. ஓகேங்களா? Okay, இப்ப மார்ச் okay. வேற அடுத்த டியூ வருதுங்களா? ஓகே. அதுல மேல சார்ஜஸ் பாருங்க. அதான் டிஃபரன்ஸ் சொல்லுவேன் நான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு வரும் இல்லைங்களா? அவ்வளவுதான். ஆமா சார். ஆமா. இங்க பாருங்க மார்டாலிட்டி மார்பிடி சார்ஜஸ் போட்டிருக்காங்க, அதர் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல மேல கூட அவங்க பாருங்க 4% கிடைச்சா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அமௌண்ட் வரும், 8% கிடைச்சா இந்த அமௌண்ட் வரும்ன்ற மாதிரி அவங்க 2 இதுவா பிரிச்சுட்டாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா இந்த யூலிப் பாலிசில எல்லாம் இப்படிதான் போடுவாங்க. ஓகே சார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சார்ட்ல நீங்க போயிட்டீங்கன்னா 25வது வருஷம் அவர்கிட்ட அதான் கேரண்டீட் ரிட்டர்ன் மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா? ஆமா சார். அப்படி என்னன்னா ஒருவேளை 4% கிடைச்சா கேரண்டியா உங்களுக்கு வந்து இந்த 6,22,000 ரூபாய் கிடைக்குங்களாம். நல்ல மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும்போது 8% கிடைச்சது அப்படின்னா 16 லட்சம் வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போட்டுருக்காங்க. வாய்ப்புகள் இருக்காமா? ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே. இதுல ப்ராப்ளம் இல்ல சார். ஆனா இதே 5 வருஷம் 10 வருஷத்துல நான் குடுக்குறேன்னா பிரச்சனை இல்லையே. ஆமா 25 வருஷம் லாங் டேர்ம் சார் அது. ஆமா அதுல டெத் பெனிஃபிட்டா தான் அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவருக்கு என்னங்க இவருக்கு இன்சூரன்ஸ் தேவையே கிடையாதுங்களா? ஓகேங்களா? அப்படியே ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் தேவைன்னா நம்ம சொல்லிருக்கோம் இல்லைங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ் பியூரா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போயினா அது 1 crore மேல கூட அவர் வாங்கலாம் அவர் ஏஜ்க்கு சொல்றேன் ஆமா. இல்லைங்களா? இப்ப வந்து இவருக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை. மியூச்சுவல் ஃபண்டுன்னு போடும்போது அந்த பாலிசி பஜார் அவங்க இதுல எப்படி அவங்க இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இந்த பிளான்ல போட வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கப்புறம் அவர்கிட்ட அதே மாதிரி உங்களுக்கு போட வச்சாங்க இல்லைங்களா? உங்களுக்கு அவங்களோட சப்போர்ட்டும் இருக்கணும் இல்லைங்களா? இந்த பிளான நீங்க வித்ட்ரா பண்றீங்க. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா நம்ம ரிடம்ஷன் கொடுத்துருவோம். உங்களுக்கு T+2 டேஸ்ல உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல வந்துரும் பணம். ஆமா சார். வெளியேறணும்னு நினைச்சீங்கன்னா நான் அதான் அவங்ககிட்ட சொன்னேன். அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து வெளியேறது வந்து எவ்வளவு ஈஸி, உங்களுக்கு லிக்விடிட்டி அவ்வளவு இருக்கு. ஆமா சார். ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். அதுல நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நீங்க இதே அமௌண்ட்டை வந்து இதுல போட்டா என்ன வரும்ன்றத கேட்கலாம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சத்துல இருந்து 16 லட்சம் வரைக்கும் கிடைக்கிற மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா 25 வருஷத்துக்கு. 25 வருஷத்துக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க அதே மாதிரி 6,000 ரூபாய் எவ்வளவு கட்டுறீங்களோ அந்த 2 பிளான கூட சேர்க்கலீங்க. நான் ஒன்னே போட்டேன்னா உங்களுக்கு கால்குலேஷன் காட்டுறேன்னு சொன்னேன் அவருக்கு. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததுல கூட பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ்னு பாருங்க. அந்த சார்ஜ்ல அதுவும் வருதுங்க. இவங்க நியர்லி 1.25% வேற ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் வேற போகுதுங்க. ஓ ஓகே சார். ஆமா அது தனித்தனியா இருக்கு சார் ஒரு ஃபண்டுக்கும். ஆமா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அதான் டோட்டலா நான் சொல்றேன் நிறைய சார்ஜஸ்ங்கன்னு சொல்றேன். நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாதுன்றதுதான் என்னோட பாயிண்ட். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தெரிஞ்சிருதுங்க. ஆமா. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும். இப்ப வித்ட்ரால் இவர் வந்து வேண்டான்னு கண்டினியூ பண்ணலன்னு சொன்னா அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்கும்? சரண்டர் வேல்யூ, நீங்க இது கண்டினியூ பண்ணாத சார்ஜஸ் அப்படி சொல்றேன் நான். கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? சரி என்ன பண்ண அவர் பண்ற பிரீமியம் அந்த 2 பாலிசியா பண்றாரு இல்லைங்களா 10,000 ரூபாயில. அதுல ஃபர்ஸ்ட் பாலிசிக்கு வெறும் 6,731 ரூபாய் மட்டும் நான் எஸ்ஐபி கால்குலேட்டர்ல போட்டேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு ஒரு 6 வருஷத்துக்கு கட்டுவாருங்க. ஆமா சார். ஆமா. அப்புறம் மினிமமா ஒரு 13% நம்ம எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் போட்டோம்னா அவர்கிட்ட மெச்சூரிட்டி வேல்யூ 6 வருஷத்துக்கு முடியும் போதே பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபா இருக்குங்கன்ற நான். ஆமா சார். 7,36,000. 25 வருஷத்துக்கு கேட்டார் பாருங்க மினிமம் அமௌண்ட். மேக்ஸ் லைஃப்ல அவங்களுக்கு ஃபைனலா 25வது வருஷத்துல கிடைக்கிற மினிமமா ஒரு 4% கால்குலேஷன் போட்டாங்க பாருங்க.
ஆமா சார், ஆமா. 6 லட்சத்து சம்திங், அதாவது 7 லட்சம் வச்சுங்களேன். அந்த 7 லட்சம் வந்து இவருக்கு வந்து அந்த 25 வருஷம் கூட வெயிட் பண்ண தேவையில்லைங்க. கண்டிப்பா. இவர் ஆமா சார். போடுற எஸ்ஐபி அமௌண்ட்லயே இமிடியேட்டாவே கிடைக்குதுங்கன்ற டிஃபர்மெண்ட் கூட பண்ணலைங்க. கரெக்டா 6 வருஷம் கண்டிப்பா. முடியும் போதே மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 7,36,000 ரூபாய் இருக்கும். கண்டிப்பா. ஆமா சார். வேணும்னா அப்படியே எடுத்துட்டு அவர் வெளியேறிடலாம். ஓகேங்களா? கண்டிப்பா. இல்ல இந்த 7,36,000 வந்து கண்டினியூ பண்றாரு அதே மாதிரி டிஃபர்மெண்ட் மாதிரிங்க. அவங்க சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு டிஃபர் பண்ணாருன்னா இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 19 வருஷம் டிஃபர் பண்றாரு, அதாவது 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஓகே சார். ஓகே. மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா 75 லேக்ஸ்ங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய பேர் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பண்றாங்கன்ட்டு மின்ட்ல ஒரு ஆர்டிகல் கூட வந்ததுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதான் quote என்னன்னா பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூலிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பாலிசி ஆமா வந்து சார், பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு வந்து அந்த மாதிரி மிஸ் செல்லிங் வந்து அவங்க வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகலுங்க. சார் உண்மையாவே ரொம்ப கஷ்டம் சார் இது. அதுவும் ஆ, அவரோட அவங்க ஏஜ் கேட்டுட்டுங்க 35 இயர்ஸுங்க. நான் கேட்டேன் என்னங்க சார் ஏஜ், என்ன 35னாரு. அப்ப எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்கன்னு. 25 இயர்ஸுக்கு. ஓகேங்களா? 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு 60 வயசு ஆயிடும். 60 வயசுக்கு அப்புறம் அவருக்கு 7 லட்சம் கிடைச்சா 16 லட்சம், இது எதுவுமே வேல்யூ கிடையாதுங்க ஆக்சுவலி. ஆமா சார். ஆமா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து வெறும் 6 வருஷத்துக்கு மட்டும் ஒரு அந்த 6,000 ரூபாய் மட்டும் கட்டிட்டு எல்லாருனாலையும் முடியுங்களே, அப்படி சொல்ல வரேன் நான். ஆமா சார். கட்டிட்டாங்கன்னாவே அவருக்கு 75 லட்சம் கிடைக்கும் 60வது வயசுல. நடுவுல எனி டைம் லிக்விடிட்டி இல்லைங்களா, அதான அட்வான்டேஜ். கண்டிப்பா. ஆமா சார். நீங்க 6 வருஷம் முடியும் போதே உங்களுக்கு 7 லட்சத்துக்கு மேல உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. ஆமா. நீங்க 8வது வருஷமோ 9வது வருஷமோ 10வது வருஷமோ நம்ம விருப்பப்படி தான் நம்ம டிஃபரல் பண்ண போறோம். ஆமா சார். ஓகேங்களா? நம்மளால எவ்வளவு முடியுதோ டிஃபரல் பண்ண போறோம். இல்லனா எனி டைம் நீங்க எஸ்டபிள்யூபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஆமா சார். ஆமா. நிறைய நம்மளுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கு சார். ஆமா, நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும்போது அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வரணும். கண்டிப்பா சார். ஓகேங்களா? யாருமே இனிமையாவது நம்ம இந்த இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்க. இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மிக்ஸ் ஆன ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணிக்கிறத மாதிரி நமக்கு வந்து ஒரு அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கணுங்கன்ற